சாப்பிட்டியா டாக்டர்? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. போதும் டாக்டர். இன்னும் ஒரு வாய். இல்ல போதும். நாளைக்கான ப்ரோமோவில் வந்து சிவா வந்து சிந்து வந்து கிச்சனில் படுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே ஸ்டோர் ரூம்லாம் க்ளீன் பண்ணி நம்ம சிந்துவை போய் அங்கே போய் படுக்க வைக்கிறாங்க. சிவா வந்து நம்மளுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சிந்து வந்து மனசில் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்து வந்து கேட்குறாங்க, ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, என்னால் தானே இதெல்லாம் வந்து கஷ்டம் உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதுலே தெரியுது நீ இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் போட்டுட்டு வந்து நம்ம சிந்துக்கு ஊட்டுறாங்க. சிந்து வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவரை பொய் சொல்லி தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கினேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அத்தைக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நம்மளை வீட்டை விட்டே திருத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம்.